ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஈஸியான ரெசிபி பீர்க்கங்காய் தூள் வச்சு ஒரு துவையல் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றது வாங்க பார்க்கலாம். கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சின்ன எலுமிச்சங்குண்டு அளவு புளி சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் புளி கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. 2 பல் இஞ்சி, ஒரு 15 சின்ன பல் பூண்டு சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு கூட வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்திக்கலாம். ஆனால் இதில் நம்ம வெங்காயம் போட்ட மாதிரி கண்டுபிடிக்கவே முடியாது. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பீர்க்கங்காய் தூளை கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மிக்சியில் கிரைண்ட் ஆகும்போது தொக்கு தொக்காக இல்லாமல் நல்லா வரும். ஹீட் ஆறுனதும் நம்ம இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த துவையல் தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, சீரகம் கொஞ்சம் லைட்டாக, பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். இதோடவே கறிவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் தண்ணி ரொம்ப விடலை, தேவையான அளவு அரைக்கும் போதே பார்த்து பண்ணிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி விடணும்னு தோணுச்சுன்னா விட்டுக்கோங்க. பட் இது துவையல்ன்றதால இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது ரைஸோட டிஃபனுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி